ராஜா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கதை கேட்பது ரொம்ப பிடிக்கும். நாட்டு மக்கள் அவர்கிட்ட தினமும் புதுசு புதுசாக கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராஜா அவங்க கிட்ட, அப்புறம் என்னாச்சு, கதை அவ்வளவுதானா, வேற கதை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். யாராலையும் மன்னரின் கதை பசிக்கு தீனி போட முடியலை. அரசருக்கு நாட்டில் கதை சொல்கிறவங்க குறைஞ்சிட்டாங்களோன்னு எண்ணம் வந்துருச்சு. அதனால ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யார் வேணும்னாலும் ராஜா கிட்ட வந்து கதை சொல்லலாம். ராஜா எப்போ போதுன்னு கதை சொல்கிறத நிறுத்துன்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் அவங்க விடாமல் கதை சொல்லணும். அப்படி கதை சொல்கிறவங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை வெகுமதி தரதா அறிவித்தார் ராஜா. பல பேர் மன்னர்கிட்ட கதை சொன்னாங்க. ஆனால் யார்கிட்டையும் ராஜா கதை சொல்கிறது போதும்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லு, அடுத்தது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். கதை சொல்கிறவங்களோட முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சது. ஒரு நாள் காலையில் ஒரு விவசாயி ராஜா கிட்ட வந்து, மன்னர் தன்னை நிறுத்துன்னு சொல்கிற வரைக்கும் நான் ஒரு கதை சொல்லுவேன்னு சொன்னார். மன்னரும் சரின்னு சொல்லிட்டு கதை கேட்க உட்கார்ந்தார். விவசாயி கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் ஒரு பெரிய வேட்டைக்காரன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு பெரிய வலை இருந்தது. அவன் ஒரு பெரிய காட்டுக்கு போய் அந்த வலையை விரிச்சான். மத்தியிலேயே லட்சக்கணக்கான பறவைகள் அவன் விரிச்ச வலையில சிக்கிருச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமா அந்த வலையில் ஒரு சின்ன துளை இருந்தது. சிறகடிச்சு முதல் பறவை தப்பிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டார் ராஜா. சிறகடிச்சு 2வது பறவை தப்பிச்சிருச்சு. பிறகு என்னான்னு கேட்டார் அரசர். சிறகடிச்சு மற்றொரு பறவை பறந்து சென்றதுன்னு சொன்னார் விவசாயி. இப்படியே விவசாயி கதையை தொடர்ந்தார். ராஜா கேட்டுக்கிட்டே இருந்தார். விவசாயி மற்றொரு பறவை பறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். லட்சம் பறவைகள் பறக்கிற வரைக்கும் விவசாயி இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பார்னு புரிஞ்சுக்கிட்ட மன்னருக்கு இறுதியா ராஜா விவசாயிய கதை சொல்றதை நிறுத்துன்னு சொல்லி 1000 தங்க நாணயங்களை பரிசா கொடுத்தார். மன்னர் அப்புறம் ஒருபோதும் இந்த மாதிரி சவாலை முன்வைக்கல.